வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டவங்க கூட எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டவங்க இது செய்யறது முழுக்க தேர்தல் ஆணையம். வழிகாட்டு முறைகளை கொடுக்கறதே தேர்தல் ஆணையம். மாவட்ட ஆட்சியர், மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்காங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ அந்த பணிகளை அவங்க செய்யறாங்க. அதையால இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சேர்த்த. ஏற்கனவே 10 வருஷம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு. அப்ப அந்த 10 வருஷங்கள் இந்த கள்ள ஓட்டுகள் அவங்க கண்ணுக்கு தெரியலையா, இல்ல அவங்க கூட்டணி ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? இப்பயும் அவங்களோட கூட்டணியில் தான் இருக்காங்க. அப்ப அப்பொழுதெல்லாம் அது கள்ள ஓட்டா, நல்ல ஓட்டா இருந்துச்சு, இப்ப கள்ள ஓட்டா தெரியுதான்னு கேக்குறாங்க. நயினார்நாதன் தெரிஞ்சுமே இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவங்க 10 வருஷம் கூட்டணியில் இருந்தவங்க, ஆட்சியில் இருந்தவங்க, இவங்க கூட்டணியில் இருந்தவங்க, அப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறாங்க. பொதுவா வாக்காளர் பட்டியல் ஒரு நேர்மையான வாக்காளர் பட்டியலா, தகுதியுடைய வாக்காளர் பட்டியலா இருந்துச்சுன்னா தேர்தலை பொறுத்தவரை எதிர்கொள்வதற்கு ஒரு வசதியா இருக்கும். இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் நீக்கப்பட்டவங்களையும் புதிதாக சேர்க்கப்பட்டவங்களையும் திருமணம் ஒரு முறை பார்க்கணும். ஏன்னா பட்டியல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, கொடுத்த பட்டியலை முழுமையா பார்த்த பிறகுதான் யாராவது விடுபட்டு இருக்கா, இல்ல யாராவது தகுதி இல்லாமல் சேர்ந்திருக்காங்களான்னு பார்த்துட்டு முடிவு செய்யணும்.